செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஹர்ஷினி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த தனியார் கல்லூரி உதவி பேராசிரியராக இருந்த நிர்மலா தேவி மாணவிகளை, அந்த கல்லூரி மாணவிகளை தவறான வழிக்கு அந்த பாலியல் இல்ல அதை நான் ஆர்கியூ பண்றேன். அதை நான் ஆர்கியூ பண்றதுக்கு கோர்ட்ல ஆர்கியூ பண்றதுக்கு வெளியே சொல்லக்கூடாது. நான் பண்ண போற சொல்றேன். குற்றவாளின்னு தீர்மானிச்சிட்டாங்க. தண்டனை விவரம் இன்னைக்கு வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம். இல்ல இல்ல அதுதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் பாத்துட்டு சொல்லியா. ஓகே. மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். நாகேந்திரன், தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஹர்ஷினி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த தனியார் கல்லூரி பேராசிரியராக இருந்த நிர்மலா தேவி தொடர்பான அந்த வழக்கு மீதான தீர்ப்பு தான் தற்போது காலை முதல் விருதுநகர் மாவட்டம் சிறுலிபுத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பு முதற்கட்டமாக வாசிக்கப்பட்ட போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 மற்றும் 3வது நபர்களாக இருந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக இருந்த முருகன் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இருவரும் அவர்களுக்கு எதிராக சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் ஏதும் நிரூபிக்கப்படாத அவர்கள் நிரபராதிகளாக கண்டறியப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த முதல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட நிர்மலா தேவி குற்றவாளி என்பதை நீதிபதி பகவதி அம்மாள் உறுதி செய்திருக்கிறார். அப்போது இந்த வழக்கில் தொடர்பான இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு வந்த போது நிர்மலா தேவி வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் அவருக்கு தண்டனை விவரங்களை அறிவிக்கக்கூடாது என கடும் வாதத்தை முன்வைத்தார். அதற்கு விருதுநகர் மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் சந்திரசேகர் அவரும் கடுமையான வாதத்தை முன்வைத்து தற்போது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிர்மலா தேவிக்கு உடனடியாக அந்த தண்டனை விவரங்களை வழங்க வேண்டும் எனவும் அவர் தரப்பு வாதத்தை அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் முன்வைத்து கடும் வாதத்தை முன்வைத்த நிலையில் நீதிபதி பகவதி அம்மாள் இந்த வழக்கு மீதான அந்த தீர்ப்பு வழங்குவதை 2:30 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். நிர்மலா தேவி வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் தன் கட்சிக்காரருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சில ஆவணங்களையும் சில வாதங்களையும் நான் முன்வைக்க வேண்டியுள்ளது. இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னர் கட்சிக்காரரின் எனது அந்த குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிர்மலா தேவியின் தரப்பு அந்த விவரங்களையும் அந்த ஆவணங்கள் மற்றும் வாதத்தின் முன்வைக்க எனக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் அரசு வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞர் சந்திரசேகரும் கடும் வாதத்தை முன்வைத்த நிலையில் 2:30 மணிக்கு இந்த தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2:30 மணிக்கு அந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து நீதிபதி பகவதி அம்மாள் அந்த தண்டனை விவரங்களை வழங்குவதற்காக இந்த தீர்ப்பு என்பது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.